மெட்ரோ டெவலப்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிண்டி, ஸோ கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம் வரையும் உங்களுக்கு வந்து மெட்ரோ அங்கே இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஃபேஸ் 2லயே வந்து எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கிளாம்பாக்கம் வரையும் வந்த மெட்ரோ அதை தாண்டி போகாத என்ன, ஃபேஸ் 3 அப்படிங்கிறது எதுக்கு வரப்போகுது? அப்போ வந்தா இன்னும் அவுட்டர் சிட்டியில எப்படி கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது. கிளாம்பாக்கம் நான் சொல்லணுங்கிற தேவையே இல்லை. ரீசெண்ட் டேஸ்ல இந்த ஒரு 3-4 வருஷத்துல கிளாம்பாக்கம் எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பேரே முன்னாடி சென்னை வாசிகள் கேள்விப்பட்டதில்லை. ஆனா இன்னைக்கு கிளாம்பாக்கம்ல ரயில்வே ஸ்டேஷன் ரெடி ஆயிடுச்சு, மெட்ரோ வருது, பஸ் ஸ்டாண்டு பெருசாயிருச்சு, ஓப்பன் ஆயிருச்சு. இன்னைக்கு நிறைய டிரான்ஸ்போர்ட்ஸ் வந்து கிளாம்பாக்கத்தை சுத்தி நடந்துகிட்டு இருக்குது. ஒரு சவுத் சென்னையோட ஒரு மாஸ் ஏரியாவா இது டெவலப் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட்ல இருந்து கிளாம்பாக்கம் நார்மலா அந்த ஏரியாவுக்கு போகணும் அப்படின்னு நீங்க பெருங்குளத்தூர்ல போகணும்னு நினைச்சாலே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் சாலிடா அந்த டிராபிக்ல ஆயிரும். சரி, இப்ப மெட்ரோ வந்துருச்சு, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 35 நிமிஷம் தாங்க. 35 நிமிஷத்துல நான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா மெட்ரோ ஏறுன 35வது நிமிஷம் அங்க இருக்கலாம். எந்த ஒரு டிராபிக்கும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆன் டைம் பிரசன்ட் அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். அப்ப வேல்யூ அப்படிங்கிறது ஆடட் ஆயிட்டே தான் இருக்கும்.